Hi everyone, welcome to Benita's Food Book. நாம் வீட்டில் பாத்ரூம் டைல்ஸ், ஃப்ளோர், அதுபோல் கிச்சனில் யூஸ் செய்கிற யூட்டென்சில்ஸ் எல்லாமே க்ளீன் செய்கிறதுக்கு பல வகையான லோஷன்ஸ் வாங்கியிருப்போம். அது எல்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொருளை பயன்படுத்தி வீடு முழுவதும் க்ளீன் செய்ய முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது புளிச்சிக்காய். இதை வச்சு தான் வீடு முழுவதும் உள்ள பொருட்களை க்ளீன் செய்து எடுக்க போகிறோம். இந்த புளிச்சிக்காய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதில் விட்டமின் பி, சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. புளிச்சிக்காய் மரத்திலிருந்து நிறைய கீழே விழுந்து கிடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புளிச்சிக்காயை எடுத்து க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் இந்த புளிச்சிக்காயை சின்னதாக கட் செய்து எடுத்துட்டு இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். இதை அரைச்செடுக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு தெரியும் புளிச்சிக்காயிலேயே தண்ணி உண்டு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி சேர்க்காமல் புளிச்சிக்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு பேஸ்ட்டை வச்சு தான் வீடு முழுவதும் க்ளீன் செய்து எடுக்க போகிறோம். அப்போது நாம் இதை வச்சு எப்படி ஒவ்வொரு பொருட்களையும் க்ளீன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பேசின் எப்படி க்ளீன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிச்சிக்காய் சொல்யூஷனை இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். எங்கும் படுறது மாதிரி இந்த சொல்யூஷனை தேய்ச்சி விடலாம். 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல க்ளீனாகவே கிடச்சிருக்கு. இதே போல் இந்த பைப்பையும் க்ளீன் பண்ணலாம். புளிச்சிக்காய் சொல்யூஷனில் கொஞ்சம் எடுத்து இந்த பைப்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். பைப்பில் இருக்கக்கூடிய உப்புக்கரை எல்லாமே நல்லா போகுது. உங்கள் வீட்டில் புளிச்சிக்காய் இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அடுத்து பாத்ரூம் வால் டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்ரூம் வால் டைல்ஸையும் இந்த புளிச்சிக்காய் சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய உப்பு கரையெல்லாம் க்ளீன் ஆகி கிடைக்குது. பாத்ரூம் டைல்ஸில் இந்த புளிச்சிக்காய் சொல்யூஷனை தேய்ச்சி கொடுக்கலாம். வால் டைல்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் டைல்ஸையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இனி தண்ணி விட்டு கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி விட்டு நல்லா க்ளீன் செய்தாச்சு. டைல்ஸில் படிச்சிருந்த அழுக்கெல்லாம் போயிருக்கு, உப்பு கரையும் போயிருக்கு. பாத்ரூம் டைல்ஸில் அழுக்கு படிஞ்சால் அப்படியே தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச லைட் கலர்ஸை சூஸ் பண்ணாமல் இருப்போம். ஆனால் இனி எந்த லைட் கலராக இருந்தாலும் க்ளீனாக வச்சுருக்கலாம். பாத்ரூம் டைல்ஸை மட்டுமல்லாமல் கிச்சன் வால் டைல்ஸையும் ஃப்ளோர் டைல்ஸையும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்ளீன் செய்ய முடியும். நாம் குக் பண்ணும்போதும் தாளிக்கும் போதும் இதை மாதிரி மஞ்சள் கரைகள் கிச்சன் வால் டைல்ஸில் இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக இந்த புளிச்சிக்காய் சொல்யூஷனை யூஸ் பண்ணி க்ளீன் செய்து எடுக்க முடியும். கொஞ்சம் புளிச்சிக்காய் சொல்யூஷனை எடுத்து இந்த டைல்ஸில் தேய்ச்சி விடலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க. எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும், அதனால் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கழுவி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் இனி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ க்ளீனாகி கிடச்சிருக்குன்னு. அதில் இருந்த எண்ணெய் பிசுப்பு மஞ்சள் கரைகள் எல்லாமே போயிருக்கு. இந்த சொல்யூஷனை வச்சுட்டு வேறு எந்தெந்த பொருட்களை எல்லாம் க்ளீன் செய்ய முடியும்னு பார்க்கலாம். பாத்ரூம் டோர்ஸ் க்ளீன் பண்ண முடியும். பாத்ரூம் டோர்ஸில் உப்பு கரையும் தண்ணி பட்டுட்டு அழுக்கு படிஞ்சிருக்கும். அதையும் இந்த புளிச்சிக்கை சொல்யூஷனை தேய்ச்சிட்டு கழுவி எடுத்தாச்சுன்னா நல்லா க்ளீனாகி கிடைக்கும். அடுத்து பாத்ரூம் மக்கையும் இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். பாத்ரூம் மக்கில் இந்த ஒரு சொல்யூஷனை கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்தால் எவ்வளவு அழுக்கு படிந்த மக்காக இருந்தாலும் க்ளீனாகி கிடைக்கும். அடுத்து செராமிக் கப்பு செராமிக் பிளேட்டையும் இந்த ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணி க்ளீன் செய்ய முடியும். நாம் செராமிக் கப்பையெல்லாம் தினமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு சைடில் எல்லாம் கரை வரும். உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்கக்கூடிய இந்த கரைகளை இந்த ஒரு சொல்யூஷனை தேய்ச்சிட்டு கழுவி எடுத்தாச்சுன்னா நல்லா க்ளீனாகி கிடைக்கும். செராமிக் பிளேட்டை தவிர ஃபைபர் பிளேட்டையும் பிளாஸ்டிக் கப்பையும் இந்த ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். அடுத்து டீ வைக்கக்கூடிய பாத்திரத்தையும் க்ளீன் செய்ய முடியும். டீ வைக்கக்கூடிய பாத்திரத்தில் படிஞ்சிருக்கக்கூடிய டீ கரையில் புளிச்சிக்கை சொல்யூஷனை கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சுன்னா நல்லா க்ளீனாகி கிடைக்கும். அடுத்து குக்கரையும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்ளீன் செய்ய முடியும். குக்கரோட அடிப்பாகத்தில் நல்லா கரை இருந்தால் 5 நிமிஷம் இந்த புளிச்சிக்கை சொல்யூஷனை தேய்ச்சி வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்து கழுவினா நல்லா க்ளீனாகி கிடைக்கும். மழை டைமில் ஜன்னலில் உள்ள கிரில்லில் பூப்பல் பிடிக்கும். அதை இந்த புளிச்சிக்காய் சொல்யூஷனை யூஸ் செய்து ஈஸியாக க்ளீன் செய்து எடுக்க முடியும். ஜன்னல் கம்பிகளில் இந்த புளிச்சிக்காய் சொல்யூஷனை தேய்க்கலாம். பால்கனியில் உள்ள கம்பியையும் இந்த மெத்தடில் க்ளீன் செய்து எடுக்க முடியும். புளிச்சிக்காய் சொல்யூஷனை இந்த கம்பியில் தேய்ச்சிட்டு ஒரு துணி அல்லது டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்தாச்சுன்னா அதில் படிஞ்சிருந்த பூப்பல் பிடிச்ச கரைகள் எல்லாமே க்ளீனாகி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.